திருக்குறள் சிந்தனை. தலைவியின் கண்ணழகு தன்னை வருத்தி நின்ற நிலையை தலைமகன் அழுந்தி அனுபவித்து வருந்தி உரைக்கின்றான். தலைவியின் காதல் பார்வை என் உள்ளத்தை கொள்ளை கொண்டது, அதனால் என் உள்ளம் பறிபோயிற்று என்று அலமந்து நின்று அலமரல் எய்தி அவள் திருமுகத்தை உருவ நோக்கி புருவங்களை பார்த்து இடைவிடாது நட்போடிருந்து அருகமர்ந்து இருக்கும் இவைகளாவது இடை நின்று விளக்கி இருக்கலாகாதா? அவ்வாறு விளக்காததனால் நான் கடுந்துயர் அடையும்படி இக்கண்கள் செய்திருக்க மாட்டாவே என்று வெய்துயர்த்து வெதும்பி கூறினான் தலைவன். வலியவர் இருவர் வந்து ஒருவரை வலிந்து அடிக்கின்ற பொழுது அருகில் நின்றவர் இடை புகுந்து விலக்கி விடாமல் அகன்று நிற்பாராயின் அவரை கொடியர் என்று உலகம் இகழ்வது போல தலைவன் தலைவியின் புருவங்களை கொடியன என்று இகழ்ந்து கூறினான். ஆகவே தலைவியின் கண்ணழகும் புருவங்களின் அழகும் எப்பொழுதும் பேரழகு வாய்ந்தனவாக இருக்கும். ஆதலால் தலைமகன் அதனால் கடுந்துயர் எய்துவான் என்று தெய்வப்புலவர் தகையனுங்கொருத்தல் அதிகாரத்தில் கொடும்புருவம் கோடா மறைப்பின் நடுங்கைஞர் செய்யலமன் இவள் கண் என்றார். நாளையும் சிந்திப்போம்.